Praise Lord everyone. இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோட சேனல்ல ஷார்ட் ஸ்டோரி இனிமேல் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானி கிட்ட அவருடைய சீஷர் போய் கேட்டாராம், ஐயா உங்களுக்கு மட்டும் இதுக்கு கோபமே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஞானி சொன்னாரா, நான் ஒரு நாள் படகுல தியானம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் தியானம் செஞ்சுட்டு இருந்த படகை வேகமா இன்னொரு படகு முட்டிடுச்சு. நான் என்னடா இது யாரு முட்டினது என்ன கண்ணை திறந்து பார்த்தேன். பாத்தீங்கன்னா அது ஒரு வெறுமையான ஒரு படகு. வெறுமையான படகு கிட்ட போய் என்னோட கோபத்தை நான் காமிக்க முடியுமா? அது போலதான் என்கிட்ட யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ, எனக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாங்களோ, அவங்க ஒரு வெறுமையான படகு. அவங்க கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமே கிடையாது, அவங்க ஒரு பிரயோஜனமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொன்னாராம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பினாலும், நமக்கு பின்னாடி பேசினாலும் சரி, நம்மளோட சண்டை போட்டாலும் சரி, நம்மளை பத்தி குறை சொல்லிட்டே இருந்தாலும் சரி, நீங்க அமைதியா இருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ நீங்க ஆண்டவருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் நீங்க அமைதியா இருங்க. அவங்க ஒரு பெருமையான படகு, அவங்க ஒரு வேற்று படகு என்று நினைத்து நீங்க மூவ் பண்ணி போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நியூஸ் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்க சாரா ஷாலி.